गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय। बोल कुंडलीक वरदा हरि विठले। जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम कृष्ण हरि। सद्गुरुनाथ महाराज की जय। समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जगननिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमाला कन्दरं कञ्जनेत्रं सदयधवलहासं विठ्ठलं चिन्तयामि। बोल पंढरीनाथ महाराज की जय। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீபதியான பகவானுடைய பரம கிருபையினால இன்னைக்கு ருக்மிணீகாந்தனான பண்டரிநாதனுடைய பரம பக்தனான சந்த் ஏகநாத் மகாராஜனுடைய சரித்திரத்தை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சந்த் ஏகநாத் மகாராஜ் சந்த் பானுதாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மாவினுடைய பேரனாக அவதாரம் பண்ணினார். பிரதிஷ்டானபுரத்துல அவதாரம் பண்ணினார். சந்த் பானுதாசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சாக்ஷாத் விட்டலனையே ஹம்பிக்கு போயிட்டார். விட்டலன் கிளம்பி ராமராயன் அப்படிங்கிற ராஜாவினுடைய விண்ணப்பத்துக்கு இணங்கி அப்படி ஹம்பியில வாசம் பண்ணிட்டு இருந்த விட்டலனை மறுபடியும் அழைச்சிட்டு வந்து பண்டரிபுரத்திலேயே ஸ்தாபனம் பண்ணினார். செங்கல் மேலேயே மறுபடியும் நிக்க வச்சார் அப்படிங்கிற பெருமையுடையவர் சந்த் பானுதாசர். அப்படி அவர் பண்டரிநாதனை அழைச்சிட்டு வரும்போது பாடினதான ஒரு அபங்கம் அதை இப்ப நம்ம பார்க்கலாம். धन्य धन्य हे नगर भूवैकुण्ठ पंढरपुर, भूवैकुण्ठ पंढरपुर, भूवैकुण्ठ पंढरपुर, भूवैकुण्ठ पंढरपुर, भूवैकुण्ठ पंढरपुर। धन्य धन्य चन्द्रभागा मध्ये कुण्डलिका उभा, मध्ये कुण्डलिका उभा। धन्य धन्य हे नगर भूवैकुण्ठ पंढरपुर, धन्य धन्य वेणुनाथ कृतकरितो गोविन्द, कृतकरितो गोविन्द। धन्य धन्य हे नगर भूवैकुण्ठ पंढरपुर, धन्य पद्मालयाची वाली कायचारी वनमाली, कायचारी वनमाली। धन्य धन्य हे नगर भूवैकुण्ठ पंढरपुर, धन्य पंढरीकावास देवगाये भानुदास, देवगाये भानुदास। धन्य धन्य हे नगर भूवैकुण्ठ पंढरपुर, भूवैकुण्ठ पंढरपुर, भूवैकुण्ठ पंढरपुर। बोल पंढरीनाथ महाराज की
ஜெய். குடும்பமே பாகவத குடும்பம். அதனால பக்தி அப்படிங்கிறது அவளுக்கு புது விஷயம் கிடையாது, ரத்தத்திலேயே ஊறின விஷயமா இருந்தது. அதனால சந்த் ஏகநாத மகாராஜ் சிறு வயது முதலே அவருக்கு பாண்டுரங்கன் கிட்ட பேர்பட்ட பக்தி. ஏன்னா பாண்டுரங்கன் அவளுக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம் எல்லாமுமாக இருந்ததுனால பண்டரிநாதன் கிட்ட அப்படி ஒரு பக்தி. அந்த குழந்தை ரொம்பவும் சமத்தா ரொம்ப ஆச்சரியமா வளர்ந்துட்டு வரார். அவருக்கு ஒரு 10-12 வயது ஆகும்போது அந்த குழந்தைக்கு தானாகவே மனசுல தோன்றது, நாம் ஒரு குருநாதனை ஆசிரியக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணிண்டே இருக்கு அந்த குழந்தைக்கு. அப்போ ஏகநாத மகாராஜ் இதை வெளியில சொல்லல. ஏன்னா அவ இருந்த அந்த குடும்ப சூழல் அவள் நல்ல வசதியான குடும்பம். அதனால குழந்தைய குருகுலத்துல விடுற அளவுக்கு அவளுக்கு மனசு வராது அப்படிங்கிறது தெரியும். அதனால நினைச்சுட்டு இருக்கார், எப்படியும் ஒரு குருநாதனை ஆசிரியிச்சு ஆத்ம லாபத்தை சம்பாதிச்சுக்கணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய பேர் ஆவலா இருந்துட்டு இருக்கு. அதனால ஏகநாத மகாராஜ் பகவான் பாண்டுரங்கன் கிட்டேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். ஒரு சமயம் அவருடைய சொப்பனத்துல பாண்டுரங்கன் சாட்சாத் சொல்றார், ஜனார்தன சுவாமி அப்படின்ற ஒரு மகான் இருக்கார், அவர் பேர்பட்ட யோகீஸ்வரர், அவருக்கு தெரியாத வித்தையே இல்லை, அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் காட்டி கொடுத்து நீ அவரை போய் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி காட்டினார் பண்டரிநாதன். உடனே சொப்பனத்துல பார்த்து அந்த ஜனார்தன சுவாமியை தேடி போகணும் அப்படின்னு நினைச்சுட்டார். ஆத்துல விடமாட்டாளே அப்படிங்கிறதுனால சந்த் ஏகநாத மகாராஜ் குழந்தையான அவர் ஆத்துல சொல்லிக்காமையே கிளம்பிட்டார். நேரா ஜனார்தன சுவாமி எங்கேயோ ஒரு காட்டுல இருக்கார், அவரை தேடிண்டு போயிட்டார். போய் அந்த வினயத்தோடு கூட அவருடைய திருவடியில விழுந்து வணங்கி அவர்கிட்ட தன்னை சிஷ்யனாக ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார். உடனே ஜனார்தன சுவாமி பார்த்தார், ஏற்பட்ட வினயம் உள்ள சமத்தான ஒரு குழந்தை வந்திருக்கே நமக்கு அப்படின்னு. எந்த ஒரு குருநாதனுக்கும் உத்தமமான சிஷ்யர்கள் தானே தனம். அதனால பார்க்கிறார், பேர்பட்ட குணங்கள் உடைய இந்த குழந்தைய சிஷ்யனா ஏத்துக்கிறதுல அவருக்கு என்ன, அவர் ஏன் ஆக்ஷேபனை தெரிவிக்க போறார். அதனால தாராளமா சந்தோஷமா ஏகநாத சுவாமியை ஏத்துண்டார். அதனால ஏகநாதன் அந்த ஜனார்தன சுவாமிக்கே சகல கைங்கரியங்களும் பண்ணக்கூடியவரா அப்போதுல இருந்துட்டு இருக்கார். இந்த ஆசிரமத்திலேயே தங்கிட்டு ஜனார்தன சுவாமிக்கு வேண்டிய கைங்கரியங்கள் முழுவதும் செய்துட்டு இருக்கார். ஆனா என்ன வித்தியை கத்துண்டார் அப்படின்னா, அவருக்கு வித்தியை கத்துக்கணும் அப்படின்னே தோணலையாம். அவர்கிட்ட ஒரு மந்திரோபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு தோணலையாம். அஷ்டாங்க யோகம் கத்துக்கணும் அப்படின்னும் தோணல. அதுபோல பகவத் சாட்சா்காரத்துக்கு என்ன வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தெரியல. சாஸ்திரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தோணல. அதனால அவருக்கு குருவே சர்வமாக இருக்கார். அதனால அந்த ஜனார்தன சுவாமியே எப்போதும் பகவானாகவே பாவிச்சு அவரையே பாண்டுரங்கனா பார்த்து அவருக்கே சகல கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருக்கார். காலம்பரை எழுந்தது முதற்கொண்டு குருநாதருக்கு தேவையான சகல விஷயங்களையும் பார்த்து 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 குறிப்பறிஞ்சு சேவை பண்ணுவார். அதனால ஜனார்தன சுவாமி இவர் மேல அப்படி ஒரு பிரியம் வச்சிருக்கார். அதாவது சிஷ்யர்களுக்கு குரு கிட்ட இருந்து வரக்கூடிய ஞானமானது அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற வித்தியினாலதான் வரணும் அப்படிங்கிறது இல்ல. குரு கிருபா பாத்திர யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த குரு கிருபைக்கு பாத்திரமானவரா ஏகநாத சுவாமி இருந்துட்டு இருக்கார். சகல கைங்கரியங்களும் 12 வருட காலங்கள் பண்ணிட்டு இருக்கார். காலம்பரை எழுந்தது முதற்கொண்டு குருநாதருக்கு தேவையானது அனைத்தும் பண்ணுவார். அவருக்கு பிரவச்சனம் பண்ணும் போது விசிறது முதற்கொண்டு, அவருக்கு தலிகை பண்றது முதற்கொண்டு, அவரை விசிராந்தி பண்ணும் போது அவருக்கு திருவடிகளை பிடிச்சு விட்டு அவருக்கு ஆஸ்வாசப்படுத்தி அவருக்கு விசிறி விட்டு அவர் தூங்குற பரியந்தம் அவருக்கு கைங்கரியம் பண்ணுவார். அப்புறம் அவர் காலடியிலேயே படுத்துட்டு தூங்கிடுவார். இப்படி நித்தியமும் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சமயம் என்ன ஆறுது அப்படின்னா, அந்த ஆசிரம கணக்கு வழக்குகளும் இவரே பார்த்துப்பார். கணக்கு வழக்குகள் பார்க்கிறது முதற்கொண்டு, அந்த ஆசிரமத்து தலிகைகள் முதற்கொண்டு, சாதுக்களுக்கு போஜனம் பண்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்த ஏகநாத சுவாமி அன்று ஒரு கணக்கு பார்த்துட்டு இருக்கார். ஆசிரம கணக்கு. அதுல ஒரு கணக்கு இடிக்கிறது, ஒரு பைசா இடிக்கிறது சரியா வரமாட்டேங்கிறது. அந்த கணக்கை சரி பார்க்கணுமே அப்படின்னு ஒரு நாட்கள் விளக்க வச்சுட்டு ராத்திரி முழுக்க பண்ணிட்டு இருக்கார். அதையே பார்த்துட்டு இருக்கார், அதையே மூழ்கி இருக்கார். அவருக்கு உலகமே புரியல. அந்த ஒரு பைசா கணக்கு இடிக்கிறத சரி கட்டிடணும் அப்படிங்கிறது அவருடைய மனசுல இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுவும் குரு கைங்கரியமாச்சே, இது குருவினுடைய ஆசிரமத்தை சேர்ந்த வழக்காச்சே, அந்த கணக்காச்சே, அதை அப்படி சுலபத்துல விட்டுட முடியாதே அப்படிங்கிறதுனால அதையே பார்த்துட்டு இருக்கார். அது சரியா வரணுமே அப்படின்னே இருந்துட்டு இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றார், ஒரு
இரவு பொழுதும் தாண்டி விடியற் காலம்பர ஆயிடுத்து. ஒரு 2 மணி 3 மணி வாக்குல அவருக்கு அந்த கணக்கு சரியா தென்பட்டுடுத்து எங்க தவறு ஆயிருந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சு சரி கட்டிட்டார். பார்த்ததும் ஒரு கோஷம் பண்ணினாரே பார்க்கணும், ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கீ அப்படின்னு ஒரு கோஷம் பண்ணினார். ஜெயகோஷத்தை கேட்டு குருநாதர் தூங்கிட்டு இருந்தவர் வாரி சுருட்டி எழுந்துட்டு ஓடி வந்தார். ஏகா, என்னப்பா ஆச்சு? என்ன நீ பார்த்த? என்ன கண்டுபிடிச்ச? கண்டுகொண்டேன் இப்படி கத்திரியேப்பா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டதும் சொல்றார், இது போல ஒரு பைசா கணக்கு இடிச்சது குருநாதா, அதை பார்த்துட்டு இருந்தேன், அதை சரி கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னதும் குருநாதர் அப்படியே பொல 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 பொலான்னு கண்ணீர் விட்டுட்டார். ஏகநாதரை வாரி அணைச்சு அவர்கிட்ட முச்சி முகர்ந்து சொல்றார், குழந்தை, எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட என்னென்னமோ கத்துட்டு போறா, எல்லாம் அறிஞ்சுண்டு எல்லா சகல வித்தியைகளும் கையில எடுத்துண்டு அவெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தங்களை நினைச்சுண்டு அப்படி வந்து எல்லாத்தையும் சாதிச்சுண்டு போறா இங்கிருந்து. ஆனா நீ இப்படி இந்த ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு பைசா, அந்த ஒரு பைசாவை வந்து நீ ஒரு பெரிய விஷயமா நினைச்சுட்டு அதற்காக அந்த கணக்கை ஈடுகட்டி அதுக்கு இப்படி சந்தோஷப்படுறியேப்பா, உனக்குன்னு நீ எதுவுமே என்கிட்ட இருந்து வாங்கிக்கலையே, இதுவரைக்கும் நீ எதுவுமே கேட்டது இல்லையேப்பா, இப்படி சுயநலம் பார்க்காம குருநாதருக்கே ஓடா தேஞ்சு உழைக்கிறையேப்பா, நீ இது உத்தமமான சிஷ்யனான உனக்கு தகும். ஆனா குருவான எனக்கு இது தகாதுப்பா, நான் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு கடன்பட்டவனா போயிட்டேனே ஏகா அப்படின்னு சொல்லி கதறார் குருநாதர். அப்போ நினைச்சுக்கிறார், இந்த குழந்தைக்கு எப்படியும் நம்ம உபாசன மூர்த்தியான தத்தாத்திரேயர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இவனுக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை வாங்கி தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். ஏகநாத சுவாமிக்காக தன்னுடைய உபாசன மூர்த்தியான தத்தாத்திரேய சுவாமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டார். உடனே அடுத்த நாள் காலம்பரை எழுந்ததும் ஏகநாதர் மறுபடியும் பழையபடி இவர் கைங்கரியத்துக்கு போறார். கோதாவரிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கிருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து குருநாதருக்கு தேவையான பூஜைகளுக்கும் அந்த வந்து தலிகைக்கும் அந்த ஜலத்தை எடுத்துட்டு வர்றது வழக்கம். அப்படி போனார், கோதாவரிக்கு ஸ்நானத்துக்கு போறார். அப்படி ஸ்நானத்துக்கு இவர் போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு ஔதும்பர விருட்சத்தினுடைய அடியில பகவான் தத்தாத்திரேய சுவாமியினுடைய திவ்யமான காட்சி இருக்கு. பகவான் அனுகிரகம் பண்றார். அப்படி நகமும் சதையுமாக தத்தாத்திரேய சுவாமி இவருக்கு அப்படி ஒரு காட்சி கொடுக்கிறார். தத்தாத்திரேய சுவாமி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா, பரமஹம்சர்கள் எல்லாம் வராளே அந்த பரம்பரையில முதல்ல வந்த தெய்வமானவர். அவர் திரிமூர்த்திகளுடைய ஏக ரூபமா கருதப்படுறவர். அனசூயைக்கும் அத்ரி மகரிஷிக்கும் பிள்ளையாக வந்தார் இல்லையா பகவான் ஸ்ரீ விஷ்ணு, அவர் ஏகா. அவர் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளுடைய ஏக ஸ்வரூபம். அதனால எப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, திவ்யமயமான தேஜோமயமான ரூபம். கையில வந்து மேலே இருக்கக்கூடிய 2 கைகள்ல சங்கும் சக்கரமும் ஏந்தின்றிருக்கார். நடுப்பற இருக்கக்கூடிய 2 கைகள்ல வந்து டமருவும் திரிசூலமும், மேலும் கீழே இருக்கக்கூடிய 2 கைகள்ல கமண்டலுவும் தாமரையும் தாங்கிட்டு, பிரம்மாவினுடைய அந்த கமண்டலுவும் தாமரையும் தாங்கிட்டு அப்படி வந்து அந்த தர்ம தேவத்தையே ரிஷபமாக கொண்டு 4 வேதங்களையும் 4 நாய்களாக பக்கத்துல வச்சுண்டு அப்படி ஒரு அக்ஷமாலையோட கூட ஜபமாலையோட கூட அப்படி ஒரு திவ்யமான காட்சி கொடுக்கிறார். அந்த தத்தாத்திரேய சுவாமியை பார்த்ததும் ஜனார்தன ஏகநாத சுவாமி ஓடி போய் அவர்களுடைய திருவடியில வீழ்ந்து பணிந்து பிரதட்சண நமஸ்காரம் பண்ணினதும் தத்தாத்திரேயர் என்ன பண்ணினார் அப்படின்னா, தன்னுடைய பாதுகைகள் சூடி அந்த திருவடியை எடுத்து இவருடைய சிரசில வச்சு இவருக்கு அப்படி ஒரு பரமானுகிரகம் பண்ணினார். உடனே ஏகநாத சுவாமி என்ன நினைச்சா, நம்ம இந்த ஆனந்தத்திலேயே திளைச்சு இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய குருநாதருக்கு யார் கைங்கரியம் பண்ணுவா அப்படின்னு தோணி போயிடவே உடனே தட்சணம் அங்கிருந்து அந்த பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த திருப்பாதுகைகளுடைய அந்த ஸ்மரணையை தன்னுடைய சிரசில வச்சாரே, அந்த ஸ்மரணையை ஹிருதயத்துல ஏந்திட்டு அங்கிருந்து நடந்து வந்துட்டார். ஆசிரமத்துக்கு வந்து மறுபடியும் இங்க வந்து அடுப்பை மூட்டி பாலை காய்ச்சினார். குருநாதரை எழுப்பணுமே, சுப்பிரபாதத்துக்கு தயார் பண்ணணுமே அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டார். ஜனார்தன சுவாமியும் பார்க்கிறார், இவருக்காக நாம பிரார்த்தனை பண்ணிட்டோம், கண்டிப்பா தத்தாத்திரேய பகவான் இவருக்கு காட்சி கொடுத்திருப்பார், நல்ல அனுகிரகம் பண்ணிருப்பார் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார், சிஷ்யன் ஓடி வந்து தன்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு. ஆனா இவரோ கவனிக்கிறார், 1 நாள் ஆறுது 2 நாள் ஆறுது, ஏகநாத சுவாமி வாயே துறக்கல, எப்போது போல கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கார். ஜனார்தன சுவாமிக்கு ஒரே குழப்பமா போயிடுத்து. பகவான் சொன்னபடி கண்டிப்பா செய்வான் சத்தியசந்தன். அதனால
பகவானே சத்தியஸ்வரூபி, அப்படி சத்தியத்திலிருந்து மீறவே மாட்டான், எனக்காக என்னுடைய சிஷ்யனுக்கு தரிசனம் கொடுத்திருப்பான். அப்படி தரிசனம் பண்ணின மாத்திரத்துல இவன் எப்படி இப்படி சாதாரணமா இருக்க முடியுது? ஏன்னா பேர்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சரே நாம பார்க்கிறோம், அவருக்கு பேர்பட்ட சமாதி சித்திச்சு பகவானுடைய சாட்சா்காரம் ஏற்பட்டு மறுபடியும் 6 மாதங்கள் ஆகியதாம் அவருக்கு சகஜ நிலைக்கு திரும்புறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்படி பகவான சாட்சா்காரம் பண்ணினவாளால சாதாரணமா இருக்கவே முடியாது. அவளுக்கு கண்கள் மேல சிறுகின்றிருக்கும் பகவானுடைய அந்த அனுபவத்தையே நினைச்சுட்டு கண்கள்ல இருந்து தாரதாரையா கண்ணீர் கொட்டின்றிருக்கும் உண்மத்த நிலையில போயிடுவாளே, எப்படி இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு ரொம்பவும் व्यसனப்படுறார். நடந்துதா இல்லையா, காட்சி கிடைச்சதா இல்லையா, இவன் சொல்லலையே அப்படின்னு உடனே கூப்பிட்டு கேட்கிறார் ஏகநாத சுவாமி, ஏகா உனக்கு ஏதாவது விசேஷமான காட்சி தெரிஞ்சுதாப்பா, ஏதாவது அனுகிரகம் பண்ணினாரா நம்ம பகவான் அப்படின்னு கேட்டதும் அப்போ சொல்றார் ஏகநாத சுவாமி, ஆமாம் குருநாதா, ஒரு 2 நாள் முன்னாடி நான் கோதாவரிக்கு தீர்த்தம் எடுக்க போயிருந்த சமயம் காலம் பார்த்தால அந்த ஔதும்பர விரக்ஷமான அந்த அத்தி மரத்தின் அடியில அந்த தத்தாத்ரேய சுவாமி நீங்கள் பூஜை பண்றேனே அவருக்கு அப்படி ஒரு திவ்ய காட்சி கொடுத்தார். தன்னுடைய சரண சேவையை எனக்கு கொடுத்தார், தன்னுடைய சரணத்தை எடுத்து என்னுடைய திருவடியில சூட்டி எனக்கு அப்படி ஒரு பரமானுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொன்னதும் அப்படி ஆனந்தப்பட்டார் ஜனார்தன சுவாமி. ஆனா கேட்கிறார், ஏகா ஏற்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கார், ஒரு வார்த்தை உனக்கு சொல்லணும்னு தோணலையேப்பா, எப்படி உன்னால இப்படி சகஜ நிலையில இருக்க முடியறது, என்ன நீ இப்படி இருக்கியே அப்படின்னு கேட்டதும் சொல்றார், சுவாமி குருநாதா, உங்களை நான் எப்போவாவது எனக்கு இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டது உண்டா? இல்லையா? ஏன்னா எனக்கு நீங்க வேற இல்லை, நீங்க வழிபடுற தத்தாத்ரேய சுவாமி வேற இல்லை, என்னுடைய பண்டரிநாதரும் நீங்களும் வெவ்வேறு கிடையாது. அதனால ஜனார்தன சுவாமியான நீங்கள் வேற இல்லை, பகவானான ஜனார்தனன் வேற இல்லை அப்படின்னு நான் என்னைக்கும் நினைச்சதில்லை. அதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. வேறுபட்ட பூர்ண வஸ்துவா என் முன்னாடி நீங்க நின்று இருக்கேன், எனக்காக என்கிட்ட பேசுறேன், என்ன அப்படி கவனிச்சுக்கிறேன், என்னை சுயஞ்சரேது பாலகிதம் பிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை பார்த்து 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 என்னை போஷிக்கிறேன், என்னை கட்டாட்சத்தினாலேயே லாளிக்கிறேன். வேறுபட்ட அனுகிரகம் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை தவிர ஒரு தெய்வம் எனக்கு யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குலதேவதா, குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குலதேவதா, गुरु माता गुरु पिता, काय वाचा मन गुरु चरणी मर्पण, काय वाचा मन गुरु चरणी मर्पण, गुरु चरणी मर्पण, गुरु चरणी मर्पण, गुरु माता गुरु पिता. அப்படின்னு சொல்லும் போது சொல்றார், எனக்கு குருவான நீங்களே மாதா, நீங்களே பிதா, சர்வத்தையும் உங்களுடைய திருவடியில நான் அர்ப்பணம் பண்ணியிருக்கேன், உங்களை தவிர எனக்கு ஒரு தெய்வம் கிடையாது, நீங்களே எனக்கு சர்வமும் அப்படின்னு சொன்னதும் ஜனார்தன சுவாமி அவரை கட்டிட்டு சொல்றார், ஏகா உனக்கு என்னென்னலாம் வித்தியைகள் இத்தனை பேரும் இங்க இருந்து கத்துண்டு தெரிஞ்சுட்டாலோ அதெல்லாத்தையும் நீ சுலபமா தெரிஞ்சுட்டாப்பா, உன்னுடைய குரு கைங்கரியத்தினாலேயே உனக்கு சகலமும் சித்திச்சு கொடுத்து. அதனால நான் சொல்றதை கேளு, என்னுடைய ஆக்ஞை, நீ உன்னுடைய ஆத்துக்கு திரும்பி போய் கிரகஸ்த தர்மத்துல இருந்துட்டு பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு பக்தி மார்க்கத்தை எல்லாருக்கும் வர்த்தனம் பண்ணிட்டு எல்லாரையும் பக்தி மார்க்கத்துல கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உனக்கு அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் இருக்குப்பா, நீ பண்டரிநாதனுடைய குழந்தை, அதனால என்னுடைய ஆக்ஞை, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன், என்னால என்னை உணர முடியும், அதனால நீ வேற நான் வேற கிடையவே கிடையாது, உன்னை நான் பிரியவும் முடியாது, அதனால என்னுடைய ஸ்மரணையோட நீ திரும்பி போய் அப்படி நான் சொல்றபடி இருப்பாயாக அப்படின்னு அந்த குழந்தைய அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சு வச்சார். ஏகநாதரும் திரும்ப ஆத்துக்கு வரார். அம்மாவும் அப்பாவும் இத்தனை வருஷங்கள் 12 வருடங்கள் குழந்தைய பார்க்காம இருந்தா இவரை பார்த்ததும் ஆள் அடையாளமே தெரியல.
குழந்தை அப்படியே இழைச்சி போய் தாடியும் மீசையுமா பெரியவனா வேற வளர்ந்துட்டானே, இப்ப 24 வயசு குழந்தையா திரும்பி வந்திருக்கான். அவனை பார்த்ததும் கட்டிண்டவனை எங்கடா போன ஏகா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் ஆத்துக்குள்ள அந்த குழந்தைய சீராட்டி அவனை தாளாட்டினா, இத்தனை நாள் இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு கதறினான். ஏகநாதர் சொன்னார், நான் ஆத்தியாத்மிக ஞானத்தை தேடி போனேன், என்னுடைய குருநாதனை சந்திச்சு அவருக்கு சகல கைங்கரியங்களும் பண்ணினேன், அவர் எனக்கு பூர்ணானுகிரகம் பண்ணிட்டார், நீ உங்களோட இருக்க சொல்லிட்டாரு, நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த குழந்தைக்கு காலாகாலத்துல ஒரு நல்ல பெண்மணியை பார்த்து விவாகம் பண்ணி வச்சா. ஏகநாத சுவாமியும் அப்படி கிரகஸ்தாசிரம தர்மத்துல இருந்துட்டு ஏற்பட்ட வைராக்கியசீலரா இருந்தும் கிரகஸ்த தர்மத்திலேயே இருந்துட்டு பக்தியை வர்தனம் பண்ணிட்டு வரார். இவர் துகாராமரை போலையோ நாமதேவரை போலையோ பக்தியில மூழ்கிடல. ஏன்னா லோகத்துக்கு உபகாரமான செயல்களை பண்ணணும் அப்படிங்கிறது இவருடைய அவதார காரியமா இருக்கிறதுனால லோகத்துக்கு உபகாரமா பல கைங்கரியங்களை பண்றார். மராட்டி பாஷையில எத்தனையோ இலக்கியங்களை பண்ணியிருக்கார். இது லௌகிகமான ஒரு சாதனை. அதுபோல பக்தி விஷயமா பார்த்தாலும் ஏற்பட்ட கிரந்தங்கள் ஏற்பட்ட இலக்கியங்களை வாரி வழங்கியிருக்கார். ஏகநாதி பாகவதம் அப்படின்னு பண்ணியிருக்கார். ஏகநாதி ராமாயணம் பண்ணியிருக்கார். நாத பாகவதம் அப்படின்னு சொல்லப்படுறது ஏகாதச ஸ்கந்தம் இருக்கு பாகவதத்துல. புத்தகனுக்கும் பகவானுக்கும் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணைகளை வியாக்கியானங்கள் பண்ணி கொடுத்திருக்கார். இந்த பிராந்திய மொழியில மராட்டியில பல அபகங்கள் கீர்த்தனைகள் பாடியிருக்கார். அவர் பண்ணின அபங்கங்கள்ல எல்லா சாதுக்களை பற்றியும் அந்த பண்டரி பக்தர்கள் எல்லாரையும் பாடியிருக்கார். கிணத்காராமருக்கு ஞானேஸ்வரருக்கெல்லாம் பின்பட்ட காலத்துல வந்தவரா இருக்கிறதுனால எல்லாருடைய சரித்திரங்களையும் பாடியிருக்கார். அப்புறமா குரு மகிமை, பிருந்தாவன மகிமை, நாம மகிமை, சந்துக்களுடைய மகிமை, அவர் பண்ணாத விஷயமே கிடையாது, அவர் பேசாததே கிடையாது. அது மட்டும் இல்ல, ராதாகிருஷ்ண சம்பந்தமான அற்புதமான ரசமான கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார். ஜனாபாயும் ஏகநாத சுவாமியும் மட்டும்தான் பண்டரி பக்தாள்ல இப்படி ராதாகிருஷ்ணர் மேல கீர்த்தனைகள் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எல்லாத்துக்கும் மேல நாம இப்போ ஹரிகதா அப்படிங்கிற ஒரு சைலி சொல்றோம் இல்லையா, அந்த ஹரிகதாங்கிற சைலியை ஏற்படுத்தியவரே ஏகநாத சுவாமி அப்படின்னு சொல்லலாம். ஏற்பட்ட மேதாவி, ஏற்பட்ட பிரவீணர், கவிதைகள் புனையக்கூடியவர், பாடல்கள் பாடக்கூடியவர், எல்லா சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்றறிஞ்சவர், கைகண்டவர், அதனால ஏற்பட்டவர். சாஸ்திரங்கள் எல்லாம் கத்துண்டிருக்கார். அப்பா கிட்டே கத்துண்டார் சின்ன வயசுலயே. அது மட்டும் இல்ல, அவருக்கு பூர்ண ஞானமும் ஜனார்தன சுவாமியினுடைய கிருபையினால சித்திச்சிருந்ததுனால, ஏற்பட்ட மேதாவியா இருந்ததுனால மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய வகையில அந்த சாஸ்திரங்களுடைய வியாக்கியானங்களை எப்போதும் பிரவச்சனமா பண்ணிட்டு இருக்கார். நித்தியமும் காலங்களை எழுந்தா அவருடைய பொழுது எப்படி போறது அப்படின்னா, கோதாவரி ஸ்நானம், மந்திர ஜபம், அனுஷ்டானங்கள், பகவானுக்கு பூஜை, அப்புறம் பிரசாதங்கள் சாதுக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தானும் உட்கொண்டுட்டு மத்தியான இந்த விசிராந்தி எடுக்கக்கூடிய சமயத்திலையும் என்ன பண்ணுவார், பிரவச்சனங்கள் பண்ணிட்டு இருப்பார், பகவத் விஷயமே சொல்லிட்டு இருப்பார், பாகவத பாராயணமே பண்ணிட்டு இருப்பார். சாயந்தரம் ஆச்சு அப்படின்னு சொன்னா நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சிடுவார். தம்புராவை வச்சுட்டு ஜால்ராவை வச்சுட்டு அப்படி ஒரு நாம சங்கீர்த்தனம் இரவு 12 மணி பர்யந்தம். பிறகு டோலோத்சவம் பண்ணி சைனோத்சவம் பகவானுக்கு பண்ணி அதற்கு பிறகு சிறிது நேரம் மறுபடியும் தியானம் பண்ணிட்டு விஸ்ராந்தி எடுத்துக்க போவார். இப்படியாக அவர்களுடைய நித்தியமும் அவருடைய பக்தி இப்படி பண்ணிட்டு இருக்கார். ஆனா இவருக்கு விருத்தி சிரமத்தை பகவான் கொடுக்கல. அதனால பரம்பரையாவே சொத்து பத்துகள் இருந்தது, நில நீச்சங்கள் இருந்ததுனால இதெல்லாம் பார்க்கறதுக்கு காரியதரிசியும் இருந்தார். அதனால இவருக்கு என்ன வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு சிஷ்யன் இருந்தா தேவலை அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும்தான். ஏன்னா இவர் எழுதக்கூடிய இவருடைய அபங்கங்களை குறிச்சு வச்சுக்கலாம். அந்த குழந்தை ஏதோ ஒரு சிஷ்யன் இருந்தானா அதை பண்ணுவான், இவருக்கு கைங்கரியங்கள் பண்ணக்கூடும், ஏன்னா இவரே பண்ணிட்டு இருக்காரு இவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அவசியம் இவருக்கு இருந்தது. அதையும் அவர் பொருட்படுத்தல, அவரே தன்னுடைய காரியங்களை பண்ணிட்டு இருக்கார். வேறுபட்ட இந்த இவருக்கு பொதுவாகவே இப்படி இப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருக்கக்கூடிய காலத்துல அவ மேல அசூயப்படுறது அப்படிங்கிறது சகஜம். நிறைய பேருக்கு அசூயை வரக்கூடும். அது போல இவருக்கு பக்கத்தாத்துல ஒருத்தர் இருந்தார். எப்படி ராமேஸ்வர பட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துகாராம மேல அசூயப்பட்டாரோ அது போல இவரும் சொல்லுவார், எப்போது பார்த்தாலும் மராட்டியில எதையோ பாடிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி இவர் மேல அப்படி ஒரு அசூயை இவருக்கு. ஒரு சமயம் இவருடைய ஆத்துக்கு பார்க்கும்போது இவர் அந்த ஏகநாதி பாகவதம் எழுதிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல பகவான் கிருஷ்ணனுக்கும் உத்தவனுக்கும் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணையை எழுதும் போதே அப்படி ஒரு மூர்ச்சை ஏற்பட்டு விழுந்துட்டார். அப்படிப்பட்ட பக்தி லட்சணங்கள் எல்லாம் இவர்கிட்ட வெளிப்படுறது. அதை
பார்த்த உடனே கலங்கி போயிட்டார் அந்த பக்கத்தாத்துக்காரர். உடனே பயந்து போய் இவருடைய திருவடிகளில் விழுந்து அவரை எப்படியோ ஆஸ்வாசப்படுத்தி அவரை அழைச்சி அவரை எழுப்பி உட்கார வச்சு அவருடைய திருவடிகளில் விழுந்து சொல்றார், தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஏற்பட்ட பக்தரான உங்களை நான் ஏதோ நீங்க ஏதோ ஒரு பண்டிதர் அப்படின்னு சொல்லி உங்களை நான் பேசிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், என்ன நீங்க சிஷ்யரா ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் கூட இவருக்கு ஏற்பட்ட கல்யாண குணங்கள் உடையவர் ஏகநாத சுவாமி. அதனால சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பேர்பட்டவர், நீங்க பேர்பட்ட குணவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரையும் சமாதானப்படுத்தி அவரை அனுப்பிச்சு வச்சா. அதனால உடனே நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லி அவரை ஏத்துக்கலாம. அப்படி எல்லாரையும் எத்தி வச்சு பார்க்கக்கூடிய கல்யாண குணங்கள் உடையவரா ஏகநாத சுவாமி இருந்தா. குடும்பத்துல இருந்துட்டே அப்படி ஒரு வைராக்கியம் உடையவரா இருந்தா. அப்படி இருந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குழந்தை இவர் பாகவத பாராயணம் பண்ணிட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்கார். ஒரு நாள் ஒரு 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை இவரை தேடிண்டு வந்தான். இவனுடைய திருவடியில விழுந்து நமஸ்கரிச்சு சொல்றான், என்ன நீங்க சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படின்னு பணியோட நிற்கிறான் அந்த குழந்தை. அவனை பார்த்தா அவனுடைய முகமோ அப்படி மந்தகாச முகனா இருக்கான். அப்படி ரூப லாவண்யம் கண்ணை பறிக்கிறது, கண்களோ குரு குரு குருன்னு அலையிறது, சுருண்ட கேசங்கள் அவனுக்கு இவ்வளோ அழகா இருக்கான். அந்த குழந்தை பவ்யமா நின்று சொல்றான், ஆஸ்வதாயன சூத்ரோஹம் ருக்ஷாகாத்யயன பிரியஹ சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் த்வாம் ஆச்சாரியம் சரணம் பஜே. நான் கர்க்க கோத்திரத்தை சேர்ந்தவன், ஆஸ்வதாயன சூத்திரம், ருக்ஷாகா அத்தியன பிரியன். நான் உங்ககிட்ட வேதங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன், உங்களையே சரணம் அடையிறேன் குருநாதா அப்படின்னு சொல்றான். யாருப்பா நீ, உன்னுடைய அம்மா அப்பா யாரு அப்படின்னு கேட்கிறார் இவர். நமே மாதா பிதா சைவ நச்சான்யே பாந்தவாஸ்ததா தஸ்மாத் த்வாமேவ சர்வஸ்வம் மத்வாஹம் சரணம் பஜே. எனக்கு அம்மாவோ அப்பாவோ யாரும் இல்லை, அதனால எனக்கு சகலமும் நீங்க தான் அப்படின்னு உங்களையே நம்பி நான் வந்துட்டேன். நீ எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்கிறேன். வாசஸ்தானம் துவாரகாமே நாம்னா கிருஷ்ணோஸ்மி பண்டிதா சிஷ்யபாவாத் ஸ்ரீகுருத்வம் மாமநாதம் ஜகத்குரோ. நான் துவாரகையிலிருந்து வரேன், நான் ஒரு அநாதன், எனக்கு அம்மா அப்பா கிடையாது, உங்களையே நான் குருவா நினைச்சிருந்து வந்துட்டேன், என்ன சிஷ்யனா நீங்க பாவிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே ஏதோ நினைக்கிறார், ஏற்பட்ட உத்தம சிஷ்யன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், இத்தனை நாளா நான் நினைக்கல எனக்கு ஒரு சிஷ்யன் வேணும் அப்படின்னு நான் நினைக்கல, ஆனா பகவானா பார்த்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஏற்பட்ட குழந்தைய, தனக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றான். அனாதரவா இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு நாமே அம்மா அப்பாவா இருந்து இந்த குழந்தைய நாம ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை ஏத்துண்டார் சிஷ்யனாக. இந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி வைக்கிறார், எல்லாத்தையும் கத்துக்கிறான். அந்த குழந்தை இவர்கிட்ட இருந்து கூடவே இருந்து கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருக்கான், சக்கல கைங்கரியங்களும் பண்ணுவான். காலந்தர குருநாதர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துருவான், போய் ஸ்நானம் பண்ணிட்டு குருநாதருக்கு சுப்பிரபாதம் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ பகவானுக்கு அனைத்து பூஜா சாமான்களையும் திரவியங்களையும் சேகரிச்சு வச்சுடுவான், நடிகைகள்லாம் பண்ணி வச்சுடுவான், பிரசாதம் எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சுட்டு குருநாதரை போய் சுப்பிரபாதம் பண்ணி எழுப்பிண்டு அவரை ஸ்நானத்திற்கு அழைச்சிட்டு போய் அவருக்கு வேண்டிய மடி துணிகள் எல்லாம் கொடுத்து அவருடைய துணிகளெல்லாம் இவரே துவைச்சு அவருடைய பாஜனங்கள் எல்லாம் இவரே சுத்தி பண்ணி ஆத்தையும் சுத்தி பண்ணி கோலம் போட்டு மெழுகி எல்லா கைங்கரியங்களும் பண்ணி குரு பத்திரிக்கு வேண்டிய கைங்கரியங்கள் பண்ணி காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு அவர் நறுக்கி கொடுத்து ஜலம் ஏந்திண்டு எல்லாவும் பண்ணி ஆத்து காரியங்களையும் பார்த்துண்டு பூஜா காரியங்களையும் பார்த்துண்டு குருநாதருக்கு தேவையான கைங்கரியங்களையும் பண்ணிண்டு அவருடைய இருந்துட்டு குறிப்பறிச்சு சேவை செஞ்சுட்டே அந்த குழந்தை இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு கண்டியா கிருஷ்ணன் அப்படின்னு பேர் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அவன் எப்படி எல்லாத்தையும் எடுத்து வைப்பான் அப்படின்னு சொன்னா, அந்த கண்டியா கிருஷ்ணன் இல்லை அப்படின்னா வேலையே ஆகாது ஏகநாத சுவாமிக்கு. அப்படி பண்ணிட்டான் ஏகநாத சுவாமியே, ஒரு வேலை பண்ண விட மாட்டான், அப்படி ஒரு குருபக்தி. அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஏகநாத சுவாமி தன்னுடைய ஸ்நானத்துக்கு போயிட்டு திரும்பி வரார்.
அப்போ இவனுடைய பொறுமைக்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்பட்ட பொறுமைசாலி இவர் அப்படின்னு காட்டக்கூடிய அழகான ஒரு நிகழ்வு. இவர் போயிட்டு வர ஸ்நானத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவள்லாம் சூதாடக்கூடியவா உட்கார்ந்துட்டு ஏதோ விளையாடிட்டு இருக்கக்கூடிய சமயம் அவளுக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டு அவனுடைய நண்பர்களோட. அப்போ இவன் ஏதோ தகாத வார்த்தைகள் சொல்லவும் அவள்லாம் சொல்றா, ஏகநாதா ஏகநாதா அப்படின்னு சொல்றான். எதுக்கு நீ ஏகநாதா ஏகநாதான்னு சொல்ற அப்படின்னு சொன்னா, ஏகநாத சுவாமியை நினைச்சுட்டா கோபம் வராது, அதனால ஏகநாதா ஏகநாதான்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னதும் அவன் வியப்படைஞ்சு கேட்கறான், அப்படி என்ன ஏகநாத சுவாமிக்கு அப்படி ஒரு பொறுமை அப்படின்னு கேட்டதும், ஆமா அப்படின்னு இவன் சொல்றான், நான் சோதிச்சு பார்த்துடுறேன் அவரை அப்படின்னு சொல்லி இவன் அங்கணம் கட்டிண்டு அன்னைக்கு இவர் ஸ்நானத்துக்கு போயிட்டு அழகா வந்து திருமண் இட்டுண்டு கோப்பை இட்டுண்டு நல்ல வெண்மையான சுத்தமான ஆடைகளை தரிச்சுண்டு ஜப்பம் பண்ணிட்டு வரக்கூடிய இவரை மேல தன்னுடைய மாடி மேல நின்றுண்டு வெத்தரையை போட்டு குதப்பி அவர்களுடைய சிரசு மேல முழியணும் அப்படின்னு தயாரா இருக்கான். அப்படி வரக்கூடியவர் மேல மீண்டும் 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 இவன் முழியறான். இவரும் கோபப்படவே இல்லை. மீண்டும் 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 போய் கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு வரா. இவனும் வந்து வெத்தலைய போட்டு போட்டு உமிழ்ந்துட்டே இருக்கான். இவர் மேல கோபம் வந்தபாடா இல்லை. இவனுக்கோ வாய் வெடிச்சு போயிடுத்து. உடனே கடகடன்னு கீழே இறங்கி வந்து அவனுடைய திருவடியில சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சொல்றான், மகானுபாவா, எப்பேற்பட்ட பொறுமை உங்களுக்கு, உங்களை சோதிக்கணும்னு எனக்கு இப்படி என்னுடைய அல்ப புத்தியில தோணிட்டே இப்படி அபச்சாரப்பட்டேனே அப்படின்னு வருந்தினான். அப்ப சொன்னா, ஏன்பா நான் கோபப்படணும், நீ வந்து எப்படி வந்து இதை ஒரு விரதமா வச்சுட்டு இருக்க, என்னை கோபப்படுத்தணும் அப்படிங்கிறத நீ ஒரு விரதமா எப்படி வச்சுட்டு இருக்கியோ அது போல யார் மேலேயும் கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு விரதமா வச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் உடம்பு வந்து நீ என் மேல உமிழ்ந்ததோ நான் போய் ஸ்நானம் பண்ணா சரியா போயிடும், ஆனா நான் உன்னை கோச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய மனசுல கரை படிஞ்சிடும்பா. அப்புறம் நான் போய் தியானத்துல உட்காரும் போது எனக்கு பாண்டுரங்கள் நினைவுக்கு வரமாட்டான், என்னுடைய குருநாதனுடைய திருவடி நினைவுக்கு வராது, உன்னுடைய திருமுகம் வந்துடும் என்னுடைய தியானத்துல. அதனால என்னுடைய மனசு கரை படிஞ்சிடும், அதை வந்து என்னால வந்து சுத்தி பண்ணிக்கவே முடியாது. அப்படிங்கறதுனால நான் ரொம்ப நிகாவா இருக்கேன்பா. ஏன்னா பகவான் என்ன சொல்றார் தெரியுமா, க்ஷமா சத்யம் க்ஷமாதானம் க்ஷமா யோகः க்ஷமா தபः க்ஷமா தர்மः க்ஷமா ஞானம் க்ஷமயா பிரியதே ஹரிஹி. பொறுமை ஒண்ணுனால மட்டும் பகவான் விஷ்ணு பிரீத்தி அடைகிறார் அப்படின்னு சொல்றார். பூமி பிராட்டி அப்பேற்பட்ட பொறுமையோட இருக்கா. ஏன் பகவானே அப்பேற்பட்ட பொறுமையை காட்டினாரே. பிருகு மகரிஷி போய் அவருடைய திருமார்புல தன்னுடைய காலை வச்சு உதச்சும் கூட பிருகு மகரிஷியினுடைய திருவடியை பிடிச்சு விட்டார் பகவான். ஏற்பட்ட க்ஷமைய பகவானே காட்டினார் இல்லையா. அப்போ அவருடைய தாசனா இருந்து கொண்டு நான் அந்த க்ஷமையை கடைபிடிக்க வேண்டாமா, நான் அப்பேற்பட்ட அந்த பொறுமையோட இருந்தா தானே, அந்த சகிப்புத்தன்மை எனக்கு இருந்தா தான் பகவானுக்கு என் மேல பிரீத்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னார். அதனால அப்பேற்பட்ட க்ஷமாவான திகழ்ந்தார் அப்படிங்கிறது இந்த நிகழ்வுல இருந்து தெரியறது. இன்னொரு சமயம் என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, ஒரு குஷ்டரோகியானவர் திரம்பக கஷேத்திரத்துக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணினார் சிவபெருமான். அங்க சிவபெருமான் சொல்றார், உன்னுடைய ரோகத்தை என்னால தீர்த்து வைக்க முடியாது, அங்க அதிஷ்டானபுரத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஏகநாத சுவாமியுடைய திருவடி ஜலத்தை எடுத்துக்கோ, அவருடைய பாத பிரக்ஷாலன தீர்த்தத்தை நீ எடுத்துண்டேன்னு சொன்னா உன்னுடைய நோய் முழுவதும் குணமாயிடும் அப்படின்னு திரியம்பகேஸ்வரர் சொல்ல அவரும் இவரை தேடி வரார். அந்த சந்தர்ப்பம் தான் என்ன நடந்துட்டு இருக்கு இங்க பிரதிஷ்டானபுரத்துல அப்படின்னு சொன்னா, ஏகநாத சுவாமியினுடைய ஆத்துல ஒரு ஸ்ரார்த்தம் நடந்துட்டு இருக்கு. அவருடைய மூதாதையர்களுக்கு யாருக்கோ ஸ்ரார்த்தம் அன்றைக்கு. அந்த ஸ்ரார்த்தத்துக்கான சமையல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயம் ஆத்து வாசல்ல நடந்து போயிட்டு இருந்த யாரோ 2 பேர், அவர்களுக்கு இவர்கள் பண்ணக்கூடிய அந்த நெய் அப்பமானது வாசனை அவர்களுடைய மூக்கில போய் தொலைச்சிட்டு, உடனே அவ என்ன நினைச்சுட்டா பேசிக்கிறாளாம், ஆஹா இவருடைய ஆத்துல இன்னைக்கு நெய்யப்பம் பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளோ வாசமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு போறத ஏகநாத சுவாமி கேட்டுட்டார். உடனே நினைச்சுட்டா இது ஆக்ரான தோஷம் ஏற்பட்டுடுத்து, அவளுடைய மூக்குல பட்டுட்டதுனால இது நான் மறுபடியும் வந்து பித்ரு காரியத்துக்கு உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கறதுனால என்ன நினைச்சா, அவளுக்கே இதை கொடுத்துடுவோம், மறுபடியும் ஆத்த சுத்தி பண்ணி மறுபடியும் ஆரம்பிச்சு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அவளை அழைச்சு அதை திருப்பி கொடுத்துட்டார். அவளுக்கே கொடுத்துட்டு ஆத்தையும் சுத்தி பண்ணி மறுபடியும் ஸ்நானம் பண்ணி கோதாவரியில போயிட்டு மறுபடியும் வந்து தலையை பண்ண ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது அங்கிருந்த பிராமணாளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு,
ஏற்கனவே அவர் மேல அசூயையோட இருக்கா அந்த ஊர்ல இருக்கவாள்லாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது தெரிஞ்சதும் அவள்லாம் போச்சுண்டு இவர் மேல ஒரு சாக்கு எடுத்துட்டு பேசுறா. ஏற்பட்ட காரியத்தை பண்ணிட்டே நாங்க யாரும் ஸ்ராத்தம் பண்ணி வைக்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம இவரே தன்னுடைய ஆத்து கதவை சாத்திண்டு உள்ள வந்து ஸ்ராத்தம் பண்றதுக்கு கூச்சம் போட்டு அழைக்கிறார். பிரம்மா விஷ்ணு சிவா சிவன் 3 பேரும் பரமசிவனும் வந்து 3 பேரும் உட்காண்ட மந்திரங்கள் எல்லாம் சொல்லி புத்திர காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கிறது. ஸ்ராத்தமும் நிறைவேறது. எல்லாம் சஸ்தி வாச்சகங்கள்லாம் சொல்லிட்டு கிளம்பி போறா. இந்த வாச்சகங்கள்லாம் வெளியில இருக்க வாழ்க்கை கேட்கறது. ஆனா வெளியில கிளம்பி போனவா யாருங்கிறது தெரியல. சத்து நேரம் கழிச்சு இவருக்கு கதவை திறந்துட்டு வெளியில வந்ததும் அவள்லாம் கேட்கறா, என்னவோ டிராமா பண்ணிட்டு இருக்க, என்னவோ நாடகம் நடத்திட்டு இருக்க, யாரோ வந்து சாத்தம் பண்ணி வச்ச மாதிரி என்னென்னமோ கோஷங்கள் எல்லாம் கேட்டது, வேத கோஷங்கள் எல்லாம் கேட்டது, என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்கிறா. அப்போ இவர் ஒன்னும் வாயே துறக்கல. வேறுபட்ட அபச்சாரமும் பண்ணிட்டு நீ ஊரை ஏமாத்தின்னு இருக்க, அதனால உனக்கு வந்து நீ எப்போதும் உனக்கு வந்து நாங்க வந்து ஸ்ராத்தம் பண்ணி வைக்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றா. இவரும் வந்து ரொம்ப கலங்கி போயிட்டான். 1 வருஷ காலம் ஆச்சு. ஆனா இவரும் நினைக்கிறாரு, இப்படி வந்து ஊரை பகச்சுண்டு எப்படி இருக்கிறது இல்லையா, ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றான். அதனால ஊரோட ஒத்து வாழணும் அப்படிங்கிறதுனால அவளை கேட்டுக்கிறா. சரி எனக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்க, அடுத்த திவசமே வந்துடுது, அதனால இந்த ஸ்ராத்தத்துக்காக நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறா. பிராயச்சித்தம் பண்ணணுமா, சரி அப்படின்னா ஒண்ணு சொல்றோம் கேளு அப்படின்னு சொல்றா. அவருடைய சகல சொத்துக்களையும் எழுதி வைக்கக்கூடிய அளவுக்கு இவ பிராயச்சித்தம் சொல்றா. எல்லாத்தையும் இந்த கோவிலுக்கு எழுது, இல்லாதவாளுக்கு எழுது, இதை பண்ணு அதை பண்ணு, எங்களுக்கு இதை கொடு, இதை தானமா கொடு, பிராமணாளுக்கு இதை கொடு, கோக்களை தானம் பண்ணு அப்படின்னு என்னென்னமோ பட்டியல் போட்டு கொடுக்குறா. கண்டியாகிருஷ்ணனும் பார்க்கறான். கூடவே இருந்து தானே பார்த்துட்டு இருக்கான், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். நன்னா தெரியாது கண்டியாகிருஷ்ணனுக்கு நம்ம குருநாதரை ஏமாத்துறா. இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம குருநாதர் சகலத்தையும் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவருக்கு உச்சவிருத்தி தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டார். ஆனா கண்டியாகிருஷ்ணனுக்கு மனசு ரொம்ப கவலைப்பட்டு சொல்றார், குருநாதா கொடுக்காதீங்கோ, அவள்லாம் உங்களை ஏமாத்துறா, தயவு செய்து கொடுக்காதீங்கோ. ஆனா ஏகநாத சுவாமி சொல்றார், அப்பா இதெல்லாம் ஒரு வியாஜம் அப்பா, எப்போ இந்த சொத்து பத்து இந்த செல்வம் அதெல்லாம் என்னை விட்டு போகும்னு நானும் இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் கட்டி காப்பாத்துறது, இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல இருக்கிற நமக்கு இதெல்லாம் தகுந்தது கிடையாதுப்பா, எல்லாம் ஒரு வியாஜம் தான். அதனால இந்த பிராயஷ்சித்தம் அப்படிங்கிற வியாஜத்துல இதெல்லாம் போனா சரி, நமக்கு பண்டரிநாதனுடைய திருவடியில குருநாதன் திருவடியில நமக்கு எப்போதும் மனசு இருந்தா போதும். அதனால இதெல்லாம் போகட்டும், போனா போறது அப்படின்னு சொல்றார். இவர் திடமா இருக்கார், இதெல்லாம் கொடுத்துட்டு பக்தி பண்றது நிம்மதியா அப்படின்ற தீர்மானத்தோட இருக்கார். அப்படி இருந்திருக்கக்கூடிய சமயம்தான் அவர் வந்தார். அந்த குஷ்டரோகி வரார், திரியம்பக கஷேத்திரத்துல இருந்து வரார். கேட்டுட்டு வரார், இங்க ஏகநாத சுவாமிங்கிறவர் யார், அந்த மகானுபாவர் யார் அப்படின்னு கேட்டு ஓடி வரார். அவரை பார்த்ததும் அவள்லாம் சிரிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய பிராமணாலாம், என்னப்பா என்ன அவரை தேடிட்டு வர, அவர்கிட்ட நான் ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும் அதனால வரேன் அப்படின்னு சொன்னதும் அவள்லாம் சொல்றா, இந்த ஏகநாத சுவாமியே எங்க கிட்ட பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கார், நீ அவர்கிட்ட பிராயஷ்சித்தம் பண்ணிக்க வரியா அப்படின்னு அவள்லாம் கிண்டல் பண்றா. உடனே அங்க இருந்த கண்டியாகிருஷ்ணன் சொல்றா, நான் அழைச்சிட்டு போனேன் என்னுடைய குருநாதர் கிட்ட, என்னுடைய குருநாதர் தான் ஏகநாத சுவாமி, வாங்கோ அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய குருநாதர் சன்னதியில நிறுத்துறார். உடனே அவர் சொல்றார், எனக்கு பேர்பட்ட ஒரு கஷ்டம் ஐயா, எனக்கு திரியம்பகேஸ்வரரே சொன்னார் உங்களுடைய பாத பிரக்ஷாளன தீர்த்தத்தை எடுத்துக்க சொன்னார் அப்படின்னு சொன்னதும் ஏகநாத சுவாமி கூணி குறுகி சொல்றார், பேர்பட்ட வினயம் உடையவர், அதனால சொல்றார், எனக்கு அப்பேற்பட்ட யோக்கியதையெல்லாம் கிடையாதுப்பா, நான் ஏதோ பண்டரிநாதன் மேல அபங்கங்கள் பாடிந்து இருக்கக்கூடியவன் அவ்வளவுதானே தவிர என்னுடைய பாத தீர்த்தத்தை கொடுக்கிற அளவுக்கு நான் பெரியவன் கிடையாது அப்படின்னு மறுக்கிறார். ஆனா இவரோ அது திரியம்பகேஸ்வரனுடைய ஆக்ஞை அப்படின்னு சொன்னதும் சிவபெருமானுடைய ஆக்ஞை அப்படிங்கிறதுனால நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய பாதத்தை திருவடிகளை கழுவி அலம்பி அதுல இருந்து அந்த ஜலத்தை எடுத்து அந்த குஷ்டரோகி இந்த பிராமணெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அதை உட்கொள்றார். அதை எடுத்துக்கும் போது அவர் குஷ்டரோகியா இருக்கார். அந்த பாத பிரக்ஷாளன தீர்த்தம் அவருடைய திருவாயில போய் உள்ள போனதும் அந்த க்ஷணம் அந்த குஷ்டரோகம் நீங்கியது அப்படிங்கிறத பார்த்ததும் இந்த பிராமணாளுக்கெல்லாம் அலறிட்டார். எல்லாம் கதி கலங்கி போயிட்டால், ஏற்பட்ட பாகவதரை எப்பேற்பட்டவர், ஏற்பட்ட பக்தரை தப்பா சொல்லிட்டோமே, அபச்சாரப்பட்டோமே அப்படின்னு வருந்தி அவர்களுடைய அந்த உடனே அவர்களுடைய திருவடியில விழுந்து வணங்கி சமாபனம் பண்ணிட்டா அப்படின்னு. அப்புறம் வந்து இவர்களுடைய சொத்தெல்லாம் திரும்பி மீண்டது அப்படிங்கிறத சொல்லவும் வேணுமா என்ன? ஏகநாத சுவாமியினுடைய மகிமை அப்படி பிரதிஷ்டானபுரம் எங்கும் அப்படி எதிரொலிக்கிறது. ஏற்பட்டவரா இருக்கார். அதனால அந்த வித்தியை இருந்தும் இப்படி வினயம் உடையவர்.
வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினஹா அப்படின்னு கீதா வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்த ஒரு மகான் ஏகநாத சுவாமி. இந்த கீதா வாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நிகழ்வும் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஒரு சமயம் தீர்த்த யாத்திரை பண்றார் ஏகநாத சுவாமி. தீர்த்த யாத்திரையா காசியெல்லாம் போயிட்டு எல்லா திவ்யதேசங்களும் எல்லா தீர்த்தங்களும் கஷேத்திரங்களும் இவர் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கா. ஒரு பாகவத கோஷ்டியோட போயிருக்கார். திரும்பி வரும்போது ஒரு மறுபூமி வழியா வர வேண்டியதா போயிடுறது. அந்த மறுபூமி வழியா இவ வந்துட்டு இருக்கக்கூடிய சமயம் அந்த இவாளுக்கே கையில அந்த காசில இருந்து கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வரா. அவாவா ஒரு சொம்புல எடுத்துட்டு வரா. எதுக்காக அப்படின்னா திரும்பி வந்ததும் சமாராதனை பண்ணணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி பகவான் பண்டரிநாதனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அவாவா ஆத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பவித்திரமான கங்கா ஜலத்தை ஏந்திண்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த சமயம் இவாளுக்கும் தாகம் எடுக்கிறது. மறுபூமியாச்சே, கண்ட பாலைவனம், எங்க பார்த்தாலும் ஒரே வறட்சி. உடனே நினைக்கிறா கொஞ்சம் ஜலம் கிடைச்சா தேவலை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய சமயம், ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு சொல்லலாமோ, கையில தான் கங்காஜலம் இருக்கே. ஆனா அதை பகவானுக்கு வச்சுட்டு இருக்கிறதுனால அதை குடிக்கிறதுக்கு மனசு இல்லை யாருக்கும். அதனால இப்படியோ ஒரு அப்படி பாலைவன சோலை ஏதாவது கண்ணப்படுமா அப்படின்னு தேடிண்டே வந்துட்டே இருக்கா. ரொம்பவும் க்ஷணிச்சு போயிருக்கா. உணவும் கிடைக்கல, தண்ணீரும் இல்லை. அப்படி பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயம் அந்த மறுபூமியில ஒரு கழுதை விழுந்து கிடக்கு. அது ஏகநாத சுவாமியினுடைய கண்ணில் படுறது. அந்த கழுதையை பார்த்தா காலம்பரையே மேய்ச்சலுக்கு கிளம்பி இருக்கும் போல இருக்கு. ரொம்ப உச்சி வெயில் காலமா போயிடுத்து. எதுவும் கிடைக்காம, சாப்பிடவும் ஒன்றும் உண்ணவும் கிடைக்காம, புல்லும் இல்லாம தண்ணீரும் இல்லாம அந்த கழுதை அப்படியே விழுந்து மயங்கி விழுந்து கிடக்கு. உயிர் போயிடும் போல இருக்கு. கொஞ்சம் ஜலம் கொடுத்தா தேவலை, பழிச்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது அந்த கழுதையை பார்த்தா. உடனே ஏற்பட்ட ஜீவ காருண்யம் உடையவர் இல்லையா. இந்த கழுதையை பார்த்தோன்னே நினைக்கிறார், ஆஹா இந்த ஜீவன் இப்படி கஷ்டப்படுறது, இதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜலத்தை கொடுக்கலாமே அப்படின்னு கூட இருக்கவா கிட்டலாம் சொல்றான். நம்ம கிட்ட கங்காஜலம் இருக்கே, இந்த கழுதைக்கு கொடுப்போமா அப்படின்னதும் எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறான். என்னது கங்காஜலத்தை கழுதைக்கு கொடுக்கறதா? அதனுடைய கர்மா, அந்த கழுதையினுடைய கர்மா. அது இப்படி ஒரு கழுதை ஜென்மத்தை எடுத்து இப்படி அதுக்கு உயிர் பிரியணும்னு இருக்கு போல இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இது பவித்திரமான கங்காஜலமாச்சே, பண்டரிநாதனுக்குன்னு எடுத்துட்டு போறதாச்சே அப்படின்னு சொல்லி அவள்லாம் விடுவிடுன்னு நடக்க ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் சொல்றா, நீங்க கொடுக்கறதுனா கொடுங்க, நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோம்னு கிளம்பிட்டா. உடனே இவர் பார்த்தா இவர் விடுறதா இல்லை. இந்த கழுதையை எப்படியும் காப்பாத்திடணும் அப்படின்னு இவருடைய மனசுல தோணி போயிடுது. அதனால என்ன பண்ணினா, உடனே தன்னுடைய கங்காஜலம் இவர் வச்சுட்டு இருக்காரு ஒரு சொம்புல, அதை பொத்தினார். பொத்தி அந்த கழுதை பக்கத்துல போய் அதை எடுத்து தன்னுடைய மடி மேல போட்டுட்டு அதனுடைய வாயை திறந்து அந்த கங்காஜலத்தை எடுத்து அந்த கழுதையினுடைய வாயில விடுறார், ஒழுக்கி விடுறார். அந்த கழுதையும் அப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜலத்தை விட்டதும் உடனே அங்க பார்க்கணும், அங்க கழுதை இல்லை. அந்த பகவான் அவனுடைய மடியில படுத்துட்டு இருந்த கழுதை இல்லை. உடனே அந்த பாண்டுரங்கன் காட்சி தரான். திவ்யமான காட்சி. இடுப்புல கைய வச்சுண்டு பீதாம்பரதாரியாக, கௌஸ்துபாமணி கந்தரனாக, துளசிமாலாதரனாக, கடின்யஸ்த கராம்புஜனாக, அந்த மஸ்தக லிங்கத்தோட கூட வேறுபட்ட பிரசன்ன வதனனாக, கர்ணாந்த தீர்க்கநயனாக, ஷியாமசுந்தரனாக செங்கல் மேல நிற்கக்கூடிய அந்த பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணினார். பீதாம்பரதரஸ்ரக்னி சாக்ஷாத் மன்மத மன்மதஹ ஸ்னிக்த ப்ராவ்ருட்கண ஷ்யாமஹ கடின்யஸ்த கராம்புஜஹ அப்படின்னு நிக்கிறார். பீதாம்பரம் உடுத்திண்டு பகவான் அப்படி தக 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 தகன்னு பாண்டுரங்கனை பார்த்ததும் இவருக்கு என்ன பண்றதுனே புரியல. ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபதரஹ சலன் மகர குண்டலஹ ஜகன்மோகன சௌந்தர்யோ மந்தஹாச முகாம்புஜஹ. மகர குண்டலங்கள் அணிஞ்சிட்டு ஜகத்தையே மோகிக்க பண்ணக்கூடிய அவனுடைய அந்த சிரிப்பு, அந்த கட்டாட்சத்தை வீசி நின்னுண்டு சிரிக்கிறான். பாண்டுரங்கன் ஏகநாத சுவாமியை பார்த்து சொல்றா, ஏகநாதா நான் கழுத ரூபத்துல நீ என்ன பிடிஞ்சுக்கிட்டியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏகநாதர் ஆறி கட்டி காட ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்றார், உன்னை போல ஒரு பக்தன் எனக்கு கிடையாதுப்பா. ஏற்பட்ட பக்தன் நீ, எல்லா ஜீவராசிகளையும் நீ என்னையே பாக்குறிய, ஏற்பட்ட சமதர்சனமுடையவனா நீ இருக்கியேப்பா ஏகநாதா அப்படின்னு சொல்லி கட்டிண்டு பகவான் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினான்.
ஏகநாத சுவாமிக்கு. அதனால அவருடைய ஜீவ காருண்யம் உலகம் அறிஞ்சது அப்படிங்கிறது அவருடைய இந்த சரித்திரத்துல இருந்து தெரியறது இல்லையா? அப்புறம் அவெல்லாம் போய் மற்ற பாகவதாலாம் போய் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினான். ஆனா இவரோ அங்க போய் எடுத்துட்டு போய் பண்டரிநாதனுக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிற அவசியம் ஏற்படல. ஏன்னா பண்டரிநாதன் வழியிலேயே இவனுடைய தெய்வம் இவனை வழிமறிச்சு இவன் கிட்ட இருந்து அந்த ஜலத்தை கங்கா ஜலத்தை வாங்கிட்டுட்டார் அப்படிங்கிறது இவனுடைய பெருமையா இருக்கு. ஏற்பட்ட ஏகநாத சுவாமி அந்த பிரதிஷ்டானபுரத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஒரு சமயம் என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு பக்தன் ரொம்பவும் யோகீஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம், பகவானோடவே பேசக்கூடியவர். எல்லா கஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய பகவானும் அவரோட பேசுவார். ஏற்பட்ட பக்தி உடையவர். அவர் என்ன பண்ணினார், எல்லா கஷேத்திரங்களுக்கும் போயிட்டு இருக்கார். ஒரு சமயம் அவர் துவாரகா நகரத்துக்கு போறார். அங்க துவாரகாதீசனுடைய சந்நிதியில போய் நின்று பார்க்கிறார். அங்க துவாரகாதீசனுடைய சாநித்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். என்னடா இது, எங்க போனாலும் பகவான் அங்க நின்று நம்மளை வரவேற்பார், இங்கேயோ அச்சாமூர்த்தம் இருக்கு, ஆனா இங்க பகவானுடைய சாநித்தியம் இல்லையே, நம்மள பானு கூப்பிடலையே, நம்ம கிட்ட பேசலையே அப்படின்னதும் அவர் தெரிஞ்சுக்கிட்டா இங்க பகவான் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த பகவான் எங்க போயிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த துவாரகா நகரத்திலேயே உட்கார்ந்துட்டு 12 நாட்கள் கடும் தபஸ் பண்ணினார், ஜபம் பண்ணினார். துவாதசாட்சரியே ஜபம் பண்ணிட்டு இருக்கார். நீ வந்து நீ எங்க இருக்கன்னு எனக்கு காட்டி கொடுக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர போறது இல்லை அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கார் அந்த பக்தர். அப்படி அவருடைய ஜபம் நடந்துட்டே இருக்க 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 12 நாட்கள் ஆகி 12வது நாள் அவருடைய சொப்பனத்துல பகவான் வந்து காட்சி கொடுத்து சொல்றார், ஏன்பா பக்தா, நீ ஏன் அங்கேயும் இங்கேயும் என்னை தேடி எல்லா கஷேத்திரங்களுக்கும் போயிட்டு இருக்கேன்? ஆமா, நான் இங்க துவாரகையில இல்லை, நான் எங்க இருக்கேன் தெரியுமா? பிரதிஷ்டானபுரத்துல ஏகநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய பக்தன், ஏற்பட்ட குரு பக்தன் அவன், ஜனார்தன சுவாமிக்கு அப்படி கைங்கரியம் பண்ணினவன். அந்த ஏகநாத சுவாமியினுடைய கிரகத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். அங்க வந்து நீ என்ன பாரு, நீ இங்கே அங்கேயும் என்ன தேடாத, அந்த ஏகநாத சுவாமிக்கே நீ வந்து சிஷ்யனாக போய் அவருக்கு சகல கைங்கரியங்களையும் பண்ணு அப்படின்னு நியமிச்சுட்டார் பகவான். உடனே துவாரகாதீசனுடைய ஆజ్ఞையை கேட்டதும் இந்த பக்தனும் அங்கிருந்து கிளம்பி பிரதிஷ்டானபுரத்தை தேடிட்டு வந்துட்டார். பிரதிஷ்டானபுரத்துக்கு வந்து இவனுடைய ஆத்தையும் தேடிட்டு வந்தா, வாசல்ல ஏகநாத சுவாமி திண்ணையில உட்கார்ந்துட்டு பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். பாராயணம் பண்ணக்கூடியவரை பார்த்து கேட்டார், இங்க சுவாமி ஏகநாத சுவாமிங்கிறவர் அடியேனத்தான் ஏகநாதன் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னார். உடனே கேட்கிறார், நான் வந்து கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இவரும் சொன்னார், ஆமா, கிருஷ்ணன் இப்பதான் இங்க வெளியில போனா, சில கைங்கரியமா போயிருக்கான், வந்துடுவோம், உட்காரணும், இப்ப வந்துடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாராயணத்தை இவரும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டியா கிருஷ்ணனும் தண்ணீர் ஏந்திட்டு வரான். கோதாவரியில இருந்து ஒரு பெரிய உரி, இந்த பெரிய ஒரு கோல் கட்டி, அந்த கோலை வந்து தன்னுடைய இந்த புஜத்தில் இப்படி சுமந்து இருப்பான். அந்த கோளுடைய இரு முனைகள்லையும் 3 பெரிய பானைகளை வந்து கட்டி வச்சிருப்பான். அதுல முழுக்க தண்ணீர் ஏந்திட்டு வருவான். நித்தியமும் இந்த கைங்கரியம் 2 வேலைகள் பண்றான். அதை எடுத்துட்டு வந்து ஆத்துக்குள்ள விடுவிடுன்னு நடத்தான். போய் எடுத்துட்டு போய் சமையல் அறையில வச்சான். குருபத்தினி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். உடனே இவர் உட்கார்ந்துட்டே இருக்கார். பாராயணத்தை முடிச்சதும் சொன்னார், இப்ப போனானே கிருஷ்ணன் உள்ள, நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். நீங்க கவனிக்கலையா? இப்ப போனானே. அப்படியா, கிருஷ்ணன் இப்ப உள்ள போனானா? நான் பார்க்கலையே அப்படிங்கிறார் அந்த பக்தன். இப்ப உள்ள போனானே, போங்க சுவாமி போய் பாருவோம் அப்படின்னு சொன்னதும் இவரும் உள்ள போறார். ஏகநாத சுவாமியும் உள்ள வரார். வந்து, கிருஷ்ணா, கண்டியா கிருஷ்ணா, உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருப்பா, வந்து பாரு, உன்னை பாக்குறதுக்குன்னு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காராம், வாப்பா அப்படின்னு அழைச்சிட்டே உள்ள போறார். நான் கண்டியா கிருஷ்ணனை காணல. உடனே தன்னுடைய தேவி கிட்ட கேட்கிறார், எங்கம்மா குழந்தை அப்படின்னதும், இப்போதான் வந்தான், தண்ணியை எடுத்துட்டு வந்து வச்சான், இங்கதான் சமையல வச்சுட்டு இப்படி போனா கொள்ள பக்கம் போயிருப்பானா அப்படின்னு சொல்றா அவருடைய பத்னி. உடனே கண்டியா கிருஷ்ணனை தேடுறார். கொல்ல பக்கம் போய் தேடினார். பூஜை அறையில போய் பார்த்தார். எதனா கைங்கரியங்களுக்கு பூஜா திரவியங்கள் எதனா எடுத்து வைக்க போயிருக்கானோ குழந்தை அப்படின்னு, இல்ல அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு போய் பார்க்கிறார். வாசல்ல போய் பார்க்கிறார். துளசி மாடத்துக்கிட்ட பார்க்கிறார். முழுக்க தேடிட்டா கண்டியா கிருஷ்ணனை காணல. உடனே இவர் சொன்னார், நீங்க யார சொல்றேன் அப்படின்னு அந்த பக்தர் கேட்கிறார் ஏகநாத சுவாமியை பார்த்து. நீங்க யார சொல்றேன்? நான் இங்கதான் உட்கார்ந்து இருந்தேன், நான் வந்து கிருஷ்ணனை பார்க்கலையே அப்படின்னா. இப்போ ஒரு குழந்தை உள்ள போனானே, அவன்தான் கண்டியா கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னதும் இவர் சொல்றார்,
நான் தேடி வந்தது துவாரகாதீசன் இல்லையா? துவாரகாதீசன் தான் என்னை இங்க அனுப்பினார். தான் இங்க இருக்கிறதா சொன்னார், உமக்கு கைங்கரியம் பண்றதா சொன்னார், அதனால தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் ஏகநாத சுவாமிக்கு அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துட்டார், மயங்கியே போயிட்டார். இவரை ஆசுவாசப்படுத்தி இவரை மறுபடியும் சகஜ நிலைக்கு கொண்டு வரத்துக்கு போராட்டம் ஆயிடுது இவாளுக்கெல்லாம். அவருடைய தேவிக்கும் கூட எழுந்து இவரை உட்கார வச்சு தண்ணீர் கொடுத்து இவருக்கு ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சு சொல்றா, என்ன ஆச்சு? ஆஹா தேவி, நாம மோசம் போயிட்டோமா, நாம மோசம் போயிட்டோம். இத்தனை நாளா நமக்கு 12 வருட காலங்கள் நமக்கு கைங்கரியம் பண்ணினது யாரோ குழந்தை இல்லம்மா, அந்த துவாரகாதீசனான சாட்சாத் பகவான் கிருஷ்ணனே நம்ம ஆத்துல நமக்கு துணி துவைச்சு போட்டுண்டு, நம்மளுடைய பாத்திரங்கள் எல்லாம் சுத்தி பண்ணி கொடுத்துண்டு, நமக்கு கை கால் அமைக்கி விட்டுண்டு, நமக்கு சகல கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருந்தாமா அப்படின்னு சொல்லி கதறார். நான் என்ன பண்ணுவேன்? அந்த சுவாமிக்கு பகவானுக்கு நாம கைங்கரியம் பண்ண போக அவன் நமக்கு இப்படி ஓடா உழைச்சிருக்கானே அப்படின்னு கதறார். ஓடி ஓடி சுத்தி அந்த முழுக்க தேடுறார். வெளியிலலாம் தெருவிலெல்லாம் ஓடுறார். கண்டியா கிருஷ்ணா கிருஷ்ணா, இப்படி நீங்க உன்னுடைய அந்த அழகான திருமுக மண்டலத்தை பார்த்ததுமே எனக்கு லேசா எனக்கு தோணித்தே, இது பிராகிருதமான சிசுவை போல இல்லையே, பிராகிருதமான குழந்தையா தெரியலையேன்னு தோணித்தே. ஆனா நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே, நீ பகவான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம போயிட்டேனே கண்ணா. உனக்கு ஒருவா நான் சாதம் நான் ஊட்டி விடாம போயிட்டேனே. நீ அந்த குழந்தைன்னு உனக்கு நாங்க பரிமாறி இருக்கோம், ஆனா நீ பகவான் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்காம போயிட்டோமே. உனக்கு அப்படி நாங்க ஆராதனை பண்ணாம போயிட்டோம், நைவேத்தியம் பண்ணாம போயிட்டோம். உனக்கு நாங்க பூரஹாரத்தி பண்ணலையே, உன்னுடைய பாத பிரக்ஷாலன தீர்த்தத்தை எடுத்துக்கலையே, உன்னுடைய திருவடியை தீண்டலையே. குழந்தை, நீ இப்படி எங்களை மோசம் பண்ணிட்டையே அப்படின்னு கதறதா. தேடி கிருஷ்ணா நான் என்ன பண்ணுவேன், இப்படி நீ ஆத்திலேயே இருந்துட்டு இருந்திருக்க 12 வருட காலங்கள். பகவானுடைய சாட்சாத்காரத்துக்காக எல்லாரும் அலையறா, எவ்வளவு கஷ்டங்கள் படுறா. சுலபமா சகஜமா நீ எங்களோட பழகிட்டு இருந்து உன்னை தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிறதுதான் அவருடைய ஆதங்கமா இருக்கு. ரொம்ப பரிதவிச்சு போயிட்டார். உடனே அவனுடைய தேவி அவரை சமாதானப்படுத்தி, வாங்கோ, நான் கிருஷ்ணன் இங்கதான் இருக்கான், நம்ம பூஜை அறையில தானே இருக்கான் கிருஷ்ணன், வாங்கோ, விட்டலன் இருக்கான், வாங்கோ, அவனுக்கு நீங்க பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு அனுஷ்டானம் பண்ணுங்கோ அப்படின்னு அவரை அழைச்சிட்டு போய் மனையை போட்டு நீங்க சந்தியாவந்தனம் பண்ணுங்கோன்னு சொல்றா. ஆனா இவருக்கோ சந்தியாவந்தனம் அப்படின்னு சொன்னாலே அந்த குழந்தை பஞ்சபாத்திரத்தை எடுத்துட்டு வைப்பானே, தீர்த்த பாத்திரத்தை கொண்டு வைப்பானே, பக்கத்திலே நின்று விசிறுவானே, நம்மளை பார்த்துப்பானேன்னு தோன்றதே ஒழிய பூஜை பண்ணணும்னு போனாலோ ஆஹா இங்க தூபம் தீபம் எல்லாம் எடுத்து வச்சு சஜ்ஜமா எடுத்து வச்சிருப்பானே, குழந்தை புஷ்பங்களெல்லாம் பறிச்சு வச்சிருப்பானே, சந்திரங்கள்லாம் அரைச்சு வச்சிருப்பானேன்னு தோன்றதே ஒழிய பூஜை பண்றதுக்கு மனசே வரல அவருக்கு. கொஞ்ச காலங்கள் இப்படிதான் அவதிப்பட்டார் ஏகநாத சுவாமி. அந்த பகவான் கிருஷ்ணனை பிரிஞ்சு இல்லையா, நம்மளுடைய பந்துக்களை பிரிஞ்சாலே நமக்கு எப்படி கஷ்டமா இருக்கும், இப்ப பகவானை பிரிஞ்சு அவருடைய மனசு எப்படி தவிச்சிருக்கும், அப்படி தவிச்சார். ஆனா பகவான் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கார். இவருக்கு என்ன சொன்னார் அந்த பக்தனுக்கு, நீ அந்த ஏகநாத சுவாமியை குருவா ஏத்துட்டு அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு என்னை இங்கேயும் அங்கேயும் எல்லா கஷேத்திரத்திலையும் தேடாதேன்னு சொன்னதுனால அந்த பக்தனானவர் இவருக்கே கைங்கரியங்கள் பண்ணிட்டு கூடவே இருந்துட்டு இருக்கார். இவரும் ஏற்பட்ட பக்தரா இருந்ததுனால, வைராக்கியம் உடையவரா இருந்ததுனால மனசை கட்டுப்படுத்திண்டு அந்த பகவத் விரகத்தை தனக்குள்ள அடக்கிண்டு அந்த பிரேம பாவங்களை அடக்கிண்டு இவரும் மறுபடியும் இவருடைய பிரச்சாரங்களையும் பாகவத பிரவச்சனங்களையும் பண்ண ஆரம்பிச்சார். பக்தியை வித்தரணம் பண்ண ஆரம்பிச்சார். எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் உபயோகமா இருக்கக்கூடிய கிரந்தங்களையும் அருள பண்ண ஆரம்பிச்சார். மறுபடியும் பழைய மாதிரி இவர்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பியது ஏகநாத சுவாமிக்கும். ஆனா அந்த கிருஷ்ணனை புரிஞ்ச விரகம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும். இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவர் பேர்பட்ட கைங்கரியம் தன்னுடைய குருநாதருக்கு பண்ணாரோ அத பகவான் இவருக்கு பண்ணணும், ஏகநாத சுவாமிக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு வந்தார். அப்படிங்கிறதுல இருந்தே இவருடைய அந்த குருபக்தி, பேர்பட்ட அந்த குருபக்தி நமக்கு இங்க தெரியறது. பகவானே அதை மெச்சுண்டான் அப்படின்னு தெரியறது இல்லையா. அப்போ பகவான் என்ன சொல்றார், அகம் பக்தபராதீனகா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு தகுந்தா போல பகவான் இப்படி பக்தர்களுடைய சரித்திரங்கள்ல நிகழ்த்தி காட்டியிருக்கான். அப்படிங்கிறதுக்கு ஏகநாத சுவாமியுடைய சரித்திரமும் ஒரு உதாரணம். இப்படி இவர் எண்ணற்ற கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. முக்கியமா ஏகநாத சுவாமி பண்ணின கைங்கரியங்கள்ல மிகவும் முக்கியமானதா எது கருதப்படுறது அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய ஞானேஸ்வர மகாராஜுக்கு பின்னாடி வந்தவரா இருக்கிறதுனால ஞானேஸ்வர மகாராஜனுடைய சமாதி அதை தேடி கண்டுபிடிச்சு புனருத்தாரணம் பண்ணி கொடுத்தார்.
எப்படி வந்து மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள் அப்படிங்கிற பெரியவா இருந்ததுனால தான் நமக்கு இப்போ ஸ்ரீ ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற பகவன் நாம போதேந்திராளுடைய அதிஷ்டானம் இப்போ நமக்கு கிடைச்சது அப்படின்னு இருக்கு இல்லையா வஜன சம்பிரதாயத்துல. அது போல ஞானேஸ்வரனுடைய சமாதிய நமக்கு ஏகநாத சுவாமி தான் காட்டி கொடுத்தார். அவர் இல்லாட்டா தெரிஞ்சிருக்காது ஞானேஸ்வரர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறது தன்னுடைய அந்த பக்தியினால அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அவதார காரியம். அவர் பண்ணின முக்கியமான கைங்கரியம், லோகத்துக்கு உபகாரமாக அவர் பண்ணின ஒரு விஷயம். அதே போல ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகவத்கீதையை வந்து மராட்டி பாஷையில பண்ணியிருக்கார், டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்கார், அந்த மொழிபெயர்ப்பு மாதிரி பண்ணி கொடுத்திருக்கார் ஞானேஸ்வரி. அத எல்லாரும் மகாராஷ்டிரத்தில் இருக்கவா எல்லாரும் தொழிலாளிகள் முதற்கொண்டு பண்டிதர்கள் முதற்கொண்டு எல்லாரும் படிக்கக்கூடிய வகையில பண்ணி கொடுத்திருக்கார். இப்போதும் எல்லாரும் நித்தியமும் அதை பாராயணம் பண்ற ஞானேஸ்வரி. ஏற்பட்ட கிரந்தம் அது ஞானேஸ்வரி அப்படிங்கிற கிரந்தம். அந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிற கிரந்தத்துல சில இடைச்சொல்கள்லாம் வந்துடுது. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் எதுவும் இல்லாம ஆஸ் இட் இஸ் எப்படி வந்து ஞானேஸ்வரர் அதை அருளி பண்ணினாரோ அப்படியே நமக்கு கிடைக்க பண்ணினது யாரு அப்படின்னு கேட்டா ஏகநாத சுவாமியே தான் அதை பண்ணி கொடுத்தார். அதனால ஏகநாத சுவாமி இப்படி தன்னுடைய பக்தியினால இப்படிப்பட்ட கைங்கரியங்களும் பண்ணிட்டு லோக உபகாரமான விஷயங்களையும் பண்ணிட்டு ஞானேஸ்வரியையும் காப்பாற்றி கொடுத்தார் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். மேலும் என்ன பண்றார், நினைச்சுட்டு இருக்கார் இவர் பக்தியிலேயே வந்து தெளிச்சுட்டு இருக்கக்கூடியவர் தான். ஆனா தன்னுடைய அந்த பக்தியை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயங்களை போதனை பண்ணினார். முக்கியமாக சத்சங்கத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். தன்னுடைய பிரவச்சனங்கள்லயே சொல்லுவார், சத்சங்கத்துல எப்படி பழகணும், எப்படி வினயத்தோட இருக்கணும், எப்படி வந்து கதாசிரவணம் பண்ணணும், எப்படி வந்து அங்க பண்ணக்கூடிய அந்த கதா காலக்ஷேபம் பண்ணக்கூடிய வாழை வந்து எப்படி நமஸ்கரிக்கணும், எப்படி அவகிட்ட வினயத்தோட இருக்கணும். ஒரு சத்சங்கத்துக்கு போனா விடுதுப்புன்னு போறதோ விழறதோ, அங்க வந்து விடுதுப்பு நடுக்கல எழுந்து போறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி எப்படி நம்ம மனசை வந்து பகவானுடைய திருவடியிலேயே வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அழகா சொல்லி கொடுப்பார் ஏகநாத சுவாமி. அதனால அவருக்கு எண்ணற்ற பக்தர்கள் எண்ணற்ற சிஷ்யர்கள் இருந்துருந்தா. அப்போ நினைச்சுக்கிறார் ஏகநாத சுவாமி, நம்மளுடைய அவதார காரியம் முடிஞ்சது, இனி நாம பகவானுடைய தாமத்துக்கு போக வேண்டியது, பண்டரிநாதனுடைய திருவடியை அடைய வேண்டியது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அதனால தன்னுடைய காலம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். என்ன நினைச்சிருந்தார் அப்படின்னா, இவெல்லாம் இந்த பேர்பட்ட மகான்கள்லாம் தங்களுடைய உடலை வந்து அப்படி சுலபமா கொடுத்துட மாட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. மீரா எப்படி அந்த துவாரகாதீசனோடையே போய் கலந்துட்டான் இல்லையா மீரா. அது போல சத்குருநாத சுவாமிகளும் மருதானல்லூர் சத்குருநாத சுவாமிகளும் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஜெகத்ரட்சக பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடுதுறை பெருமாளுடைய அந்த திவ்ய மேனிலேயே கலந்துட்டார் இல்லையா. ராமலிங்க அடிகளார் அப்படியே ஜோதி சுரூபமா போயிட்டார் அப்படின்னா நம்ம படிக்கிறோமே இல்லையா. அப்போ ஏற்பட்ட பெரியவாள்லாம் அப்படித்தானே தங்களுடைய இந்த பூத உடலை உதிர்த்திருக்கான். இவரை நினைச்சுக்கிறார், நாம கோதாவரியில இறங்கி நம்மளுடைய இந்த பூத உடலை விடுக்கணும், பகவானுடைய திருவடியை அடையணும், பரமபதிக்கணும் அப்படிங்கிறது இவருடைய சங்கல்பமா இருக்கிறதுனால தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் அழைச்சு சொல்றார், ஒரு சஷ்டி அன்று நான் வந்து இன்னைக்கு பகவான் கிட்ட போக போறேன், நான் பண்டரிநாதனுடைய திருவடி அடைய போறேன், அதனால நீங்கள்லாம் வாங்கும், உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லதும் எல்லாரும் வந்து இவர் சூழ்ந்து நின்றுண்டு இவர் வழியனுப்ப வந்திருக்கான். ஆனா மனசு கேட்கல, கண் கலங்கிறது. ஏற்பட்ட குருநாதர் நமக்கு பாகவத தர்மத்தையே விசாரம் பண்ணினவர் இல்லையா. இவரை விட்டு நாம் எப்படி இருக்கும், இனி இந்த சம்பிரதாயத்தை யார் வந்து எடுத்து நடத்த போறா, யார் இதை தழைக்க வைக்க போறா அப்படிங்கிற கவலை, இவரை பிரியறோமே அப்படிங்கிற அந்த துக்கம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. சிஷ்யாளுக்கே உள்ளது இல்லையா. அவள் ரொம்ப கண் கலங்கி போய் நிற்கிறா. ஆனா இவர் கிளம்பும் போது அழக்கூடாதுன்னு கட்டுப்படுத்திக்கிறான். கண்கள்லயோ கண்ணீர் ததும்புறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயம் உடனே இவர் பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்கள்லாம் இப்படி இருக்கே, உங்களுக்கெல்லாம் என்ன குறை, உங்களுக்கு எல்லாம் பகவான் பண்டரிநாதன் இருக்கான், சத்குருநாதனான நான் இருக்கேன், என்னுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போதும் உண்டு, நான் பண்ணின அபங்கங்கள்லாம் இருக்கு, கீர்த்தனைகள்லாம் இருக்கு, மகான்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் இருக்கு, எல்லா சந்து மகிமைகளும் நான் எழுதியிருக்கேன், அப்புறம் என்ன உங்களுக்கு ராதாகிருஷ்ண சம்பந்தமான கீர்த்தனைகள் இருக்கு, ஏகநாதி பாகவதம் இருக்கு, ஏகநாதி ராமாயணம் இருக்கு இல்லையா, என்ன இல்லை உமக்கு, எல்லாத்தையும் வச்சுண்டு
பக்தியா படிச்சுண்டு அதையே எப்போதும் ஸ்மரணை பண்ணிட்டு பகவானுடைய திருவடியே தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதும் அவள்லாம் கலங்குறா. அதெல்லாம் சரி குருநாதா, ஆனாலும் நீங்க இருந்து உலகத்துல இந்த பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணினது போல யார் பண்ணுவா? யார் எங்களெல்லாம் காப்பாத்துவா? யார் எங்களுக்கெல்லாம் சத்குருநாதரா இருப்பா? யார் இந்த மக்களெல்லாம் இனி வழி நடத்துவா அப்படின்னு எங்களுக்கெல்லாம் கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஏகநாத சுவாமி அப்போ இந்த தூரக்க சூர்யாஜி பந்த் அப்படிங்கிறவர் நின்றுட்டு இருக்கார். அவருடைய கையை பிடிச்சிட்டு ஒரு சின்ன குழந்தை 6-7 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன குழந்தை நின்றுட்டு இருக்கார். அந்த குழந்தைய பார்த்து கூப்பிடுறாரு, இந்த குழந்தை இருந்த பாப்பா அப்படின்னதும் அந்த குழந்தை சின்ன சிகா வச்சுட்டு இருக்க அந்த குழந்தை விடுவிடுன்னு ஓடி விடுது. அந்த குழந்தையினுடைய தலையில இவர் மந்திராட்சதையை எடுத்து அந்த குழந்தையினுடைய சிரசில வச்சு சொல்றார், இனி இந்த குழந்தை இந்த பக்தி மார்க்கத்தை பரப்பும், இவன் உங்களுக்கு எல்லாம் குருநாதனா ஆச்சாரியனா இருந்து உங்களுக்கு வழி நடத்துவான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய தலையில அக்ஷதையை போட்டு அன்னைக்கு அனுகிரகம் பண்ணினாரே, அவர் தான் யாரு அப்படின்னா சமர்த்த ராமதாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா. அப்படி ஏகநாத சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நமக்கு சமர்த்த ராமதாசர் கிடைச்சார் அப்படிங்கிறது. அப்போ சொல்லி அனுகிரகம் பண்ணி எல்லாரையும் சமாதானம் பண்ணி நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவளை ஆஸ்வாசப்படுத்தி பிறகு கோதாவரியில போய் இறங்கிட்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டே கோதாவரியில போய் இறங்கி பண்டரிநாதனுடைய திருவடியை அடைஞ்சார் அப்படிங்கிறது ஏகநாத சுவாமியினுடைய முக்கியமான சரித்திரம். அவருடைய சரித்திரத்தை பார்த்தேன் அப்படின்னா அவர் சஷ்டியில தான் அவர் பரமபதிக்கிறார். சஷ்டி அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான திதியா இருக்கு. அவர் அவதாரம் பண்ணினதும் சஷ்டி அப்படின்னு சொல்றா சத்குருநாதர். அவருடைய குருவான ஜனார்தன சுவாமியையே தரிசனம் பண்ணினதும் சஷ்டியாம். அதுபோல தத்தாத்ரேய பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்தாரே அதுவும் ஒரு சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறது. அதே போல அவர் பரமபதிச்சதும் சஷ்டி அப்படிங்கிறதுனால சஷ்டி அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப விசேஷமான நாளா இருக்கு. வேறுபட்ட ஏகநாத மகாராஜ் அவருடைய அழகான ரொம்ப திவ்யமான சரித்திரத்தை இன்னைக்கு நாம் ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது. சத்குருநாதர் கிருபையினால இது கிடைச்சது. எப்போதும் அவருடைய திருவடிகள்ல நாம என்ன பிரார்த்திச்சுக்கணும் அப்படின்னா அவரை போன்ற க்ஷமை, அவரை போன்ற அந்த ஒரு சாது லட்சணங்கள், அவரை போன்ற அந்த ஒரு ஜீவகாருண்யம், அவரை போன்ற அந்த ஒரு வைராக்கியம், அப்பேற்பட்ட பிரேம பக்தி, எல்லாத்துக்கும் மேல ஏகநாத சுவாமியை போன்ற குருபக்தி அது நவேஷமாவது நமக்கும் சித்திக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட விட்டலனை தியானம் பண்ணி நம்ம குரு பண்ணின ஒரு கீர்த்தனையை ஸ்மரிச்சு இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆனந்த விட்டலம் பாவயேஹம் சதா ஆனந்த விக்ரகம் ஆஶ்ரயேஹம் அமிர்த ஸ்வரூபம் அகணித குணதாமம் அநாத பந்தும் ஆஶ்ரித வத்சலம் ஆனந்த விட்டலம் பாவயேஹம் சதா ஆனந்த விக்ரகம் ஆஶ்ரயேஹம் நிர்வ்யாஜ பக்தைः சமாவ்ருதம் பிரபும் நிரஞ்சனமத்வயம் அச்சிந்த்ய பாவம் ஆனந்த விட்டலம் பாவயேஹம் சதா ஆனந்த விக்ரகம்
ज्ञानदेवादिपरम ज्ञानीनां हृदयम् अद्वैत ज्ञानप्रदम् अघहरं पूर्णम् आनन्दविठ्ठलं भावयेऽहं सदा आनन्दविग्रहम् आश्रयेऽहम्। जनबायि प्रियं जगतानन्दगुरुं जगदाधारम् आलिङ्गन प्रीतम् आनन्दविठ्ठलं भावयेऽहं सदा आनन्दविग्रहम् आश्रयेऽहम्। तुकाराम विनुतं तुलसी मनमोहनं तुकाराम विनुतं तुलसी मनमोहनं त्रिगुणातीतं रम्यपद्मालोलं त्रिगुणातीतं रम्यपद्मालोलम् आनन्दविठ्ठलं भावयेऽहं सदा आनन्दविग्रहम् आश्रयेऽहम्। बोल पंढरीनाथ महाराज की जय। जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण हरि। जय बोलो पंढरीनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। राधे कृष्ण।